ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம நெக்ஸஸ் ஃபோரோட குளோபல் இன்கமோட 5 பாக்ஸையும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். அதோட டோட்டல் பெனிஃபிட் என்ன, இந்த குளோபல் இன்கமோட டோட்டல் பெனிஃபிட்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பாக்ஸ் 1ல் அதாவது நம்ம ஒரே ஒரு 1500 ரூபாய் கொடுத்து நம்ம ஒரு ஐடியா ஆக்டிவேஷன் பண்ணுறது மூலமாக நமக்கு பாக்ஸ் 1ல் 6000 ரூபாய் நமக்கு இன்கமாக கிடைக்குதுங்க. ரெண்டாவது பாக்ஸு நம்ம பேமெண்ட் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆயிருங்க அடுத்தடுத்த பாக்ஸஸ் எல்லா பாக்ஸுமே. அப்போ ரெண்டாவது பாக்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் நமக்கு இன்கமாக கிடச்சிருக்குங்க. மூன்றாவது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபாய் நமக்கு இன்கமாக கிடைக்குங்க. நாலாவது பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 7,50,000 ரூபாய் நமக்கு இன்கமாக கிடச்சிருக்குங்க. அஞ்சாவது பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 75 லட்சம் ரூபாய் நமக்கு இன்கம் கிடைச்சிருக்குங்க. ஸோ டோட்டலா இந்த 5 பாக்ஸும் கம்ப்ளீட் ஆகும் பொழுது 84,36,000 ரூபாய் நமக்கு டோட்டல் இன்கம் பண்ண முடியுங்க. நம்மளால ஒரே ஒரு 1,500 ரூபாய் வச்சு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுங்கிறது பாசிபிளே இல்லாத ஒரு விஷயங்க. ஆனா நம்ம நெக்ஸஸ் ஃபோர் குளோபல் இன்கம் மூலமா ஜஸ்ட் குளோபலுக்கு நம்ம ஐடியா ஆக்டிவேஷன் பண்றது மூலமா நமக்கு இந்த 1 கோடி ரூபாய் வரைக்குமான வருமானத்தை குளோபல்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. இது சைக்கிள் 1 மட்டும்தாங்க. ரெண்டாவது சைக்கிள்ல ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ரீபர்த் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அப்ப 5 பாக்ஸ்லயும் சேர்த்து 780 ஐடிஸ் நம்ம அமௌண்ட்டே போடாம நம்ம பேர்ல ரீக்ரியேட் ஆயிருக்குங்க, அதாவது ரீபர்த் ஆயிருக்குங்க. இப்போ ஒரு ஐடிக்கே 84 லட்சம் ரூபாய் நம்மளால இன்கம் எடுக்க முடியும்னா இரண்டாவது சைக்கிள்ல 780 ஐடிக்கு 84 லட்சம் ரூபாய் கிடைச்சது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு டேட் அண்ட் டைம் நம்ம சொல்லவே இல்லைங்க. பிஸ்னஸ் குளோபலா நடக்கக்கூடிய பிஸ்னஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து. அதே போல இப்போ 7/5க்கு ஒருத்தர் குளோபல்ல ஐடி ஆக்டிவேஷன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா 7/6க்கு ரெண்டாவதா ஒரு பர்சன் ஐடி ஆக்டிவேஷன் பண்றாருன்னா அந்த ஒரே நிமிஷம் வித்தியாசம் தாங்க. பட் அந்த 7/5க்கு யார் ஆக்டிவேஷன் பண்ணாங்களோ முன்னாடி அவங்களுக்கு தாங்க ஃபர்ஸ்ட் இன்கம் கிடைக்கும். அப்ப இந்த குளோபல்ல ஐடிஸ் லாகின் ஆகக்கூடிய அந்த சீனியாரிட்டி பேஸை பொறுத்து தாங்க இன்கம் ஆனது நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம எவ்வளோ குயிக்கா ஐடி லாகின் பண்றோமோ அவ்வளோ குயிக்கா நம்ம இந்த இன்கமுக்கு எலிஜிபிள் ஆகிடுறோங்க. அப்போ இந்த வாய்ப்பை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.